டிஎஸ் ரெட்டி புக்கில் ஃபைனல் அக்கௌண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 35 அட்ஜஸ்ட்மெண்ட் மாத்திரம் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஈக்குவல் டு 11,500 rupees அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஒரு டெபிட்டும் ஒரு கிரெடிட்டும் கண்டிப்பாக வரணும், ரெண்டு மேட்ச் ஆகணும். ஏன்னா இது ட்ரையல் பேலன்ஸில் இல்லாத என்ட்ரிஸ். ஓகேயா? ஸோ நான் 3 ரிப்போர்ட் போடுறேன்: ட்ரேடிங், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இதே மாதிரி போட்டுருவாங்க, அப்படி தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பை க்ளோசிங் ஸ்டாக் வரும் 11,500 கிரெடிட் சைடில் வரும். ஓகேயா? ஸோ இதுக்கு மேட்சிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் வரும் 11,500 அசட் சைடில், அதாவது டெபிட் சைடில். ஓகேயா? அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், மோட்டார் கார் பர்ச்சேஸ்ட் ஆன் 1st of July 2020 was included in purchases. ஓகே, ஃபஸ்ட்டு மோட்டார் காருங்கிறது அசட், பர்ச்சேசஸ்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்கே மோட்டார் கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸை போட்டாங்க. சில பேர் பர்ச்சேசஸை ரிவர்ஸ் பண்ணணும், மோட்டார் காரை டெபிட் பண்ணணும். ஓகே, இது ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேயா? இதில் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 4ல் வந்து ஓகே 4ல் வந்து டெப்ரிசியேஷன் ஆன் கார் 20% per annum அப்படிங்கிறாங்க. ஸோ இது பர்ச்சேஸ்ட் ஆன் 1st July. அப்போ டைம் பார்த்துக்கணும். ஸோ 1st July to 31 December 2020 equal to 6 months. Correct? So depreciation equal to amount எவ்வளோ? what purchase for 6,000. So 6,000 into 20/100 into 6/12. ஏன்னா 6 months யூஸ் பண்ணாங்க. ஸோ இது 2, இது 10, தென் 0 கட் பண்ணிட்டுங்க. ஸோ பேசிக்கலி 12,000 பாதி 6,000. ஓகேயா? ஓகே, சாரி 600. ஓகே, 6,000ல் கரெக்ட் 20% இஸ் 1,200, அதில் பாதி 600 rupees. ஓகேயா? ஸோ அதே மாதிரி 3 ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட். ஓகேயா? ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகேயா? அப்போ லெஸ் பர்ச்சேசஸ் 6,000. ஓகே, தென் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் கார் 6,000. ஸோ இது ஃபஸ்ட் என்ட்ரி ஓவர். ஸோ இது லெஸ் பர்ச்சேஸ்க்கிறதுனால கிரெடிட்டில் வந்துடுறது, இது இங்கே டெபிட்டில் வந்துடுறது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு 2 டெப்ரிசியேஷன் 600. ஓகே, தென் காரில் லெஸ் டெப்ரிசியேஷன் 600. ஸோ காரோட வேல்யூ வந்து 5,400 புக் வேல்யூ. ஓகேயா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸில் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், மைனஸ் பண்ணியாச்சு. ரிவர்ஸ்னால் மைனஸ் பண்ணிட்டோம், கார் ஆட் பண்ணியாச்சு. தென் காருக்கு டெப்ரிசியேஷனை P&Lல் போட்டாச்சு, தென் அசட்டில் மைனஸ் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட், தென் P&L, தென் பேலன்ஸ் ஷீட். இது அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 4ல் டெப்ரிசியேஷன். ஓகே ஓகே தேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், debtors include 400 as bad debts, then provision to be maintained at 5% அப்படிங்கிறாங்க. ஓகே, debtors balance equal to 18,900. ஓகே, அதே மாதிரி ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஈக்குவல் டு 60 rupees இருக்குது கிரெடிட் சைடில், 60 கிரெடிட் சைடில். ஓகேயா? ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு bad debts equal to 400. Okay, then provisions equal to 18,900 minus 400 into 5%, which is equal to 18,500 into 5%. Okay, 5/100 போட்டிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும்,
which is equal to 5 5 are 25 2 42 4 5 925 rupees is the bad debts. Okay, then this opening provision is reversed. ஏன்னா ஒன்ஸ் இந்த ப்ரொவிஷன் போட்டிங்கன்னா இந்த ஓப்பனிங் ப்ரொவிஷன் வந்து தேவையில்லை, ரிவர்ஸ். ஓகே, இப்போ ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட். ஓகே, ட்ரேடிங்கில் எதுவும் வராது. P&L to bad debt 400. ஓகேயா, அதே மாதிரி டெட்டாஸில் 1800. ஓகே, தென் மைனஸ் பேட் டெட் 400. ஸோ ஒரு டெபிட் ஒரு கிரெடிட். ஸோ இது வந்து டெபிட் போட்டாச்சு, இங்கே அதை மைனஸ் அசட்டில் மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்தது டு provision for bad debts 925 rupees. Okay, again here provision 925. So minus பண்ணிங்கன்னா 5 5 5 10 மிச்சம் 1 2 3 3 6 9 1 13 6 மிச்சம் 7 17. ஸோ இது டெட்டாஸோட பேலன்ஸ். ஓகேயா, ஸோ பேட் டெட்ஸ் போட்டாச்சு, ப்ரொவிஷன்ஸ் போட்டாச்சு, இதை மைனஸ் பண்ணியாச்சு, இதை மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஆனால் இன்னும் ஒன் மோர் என்ட்ரி இருக்குது. ஸோ பேட் டெட்ஸ் போட்டாச்சு, ப்ரொவிஷன் போட்டாச்சு, ஓப்பனிங்கை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓப்பனிங்கை P&L அக்கௌண்ட்டில் போய் தேவையில்லை, ரிவர்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஜென்ரலாக வந்து இங்கே ரிவர்ஸ் பண்ணிடலாம், எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிடலாம். லெஸ் ஓப்பனிங் ப்ரொவிஷன் 60 rupees. ஸோ இங்கே 925 போட்டுவோம், 60 மைனஸ் பண்ணிடணும். ஓகேயா, so this is the adjustment for bad debts. Okay, adjustment unrealized rent 50 rupees from office sublease அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது இன்கம்மா எக்ஸ்பெண்டிச்சரா? ஏன்னா இந்த கமிஷன், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ரெண்டு சைடும் வரலாம். ஓகேயா, இப்போ ஆஃபீஸ் சப்லீஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட இந்த ஆஃபீஸு. ஓகே, அது நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இப்போ ஒரு மாடி இருக்குன்னு வச்சுவாங்க, 3 மாடி இருக்குது. இதில் ஒரு இடத்துல இங்கே வந்து சின்னதாக ரெண்ட்டு கொடுத்துட்டீங்க ஒரு ஆஃபீஸ். திஸ் இஸ் கால்டு சப்லீஸ். திஸ் இஸ் கால்டு சப்லீஸ். அப்போ திஸ் இஸ் அன் இன்கம். ஓகேயா, அதே மாதிரி ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட். ஸோ P&L அக்கௌண்ட்டில் by rent 50 rupees outstanding. ஓகே, இது இன்கம். இது ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரணும்? பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 50 rupees டெபிட் சைட், அதாவது அசட்டாக வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எதுவும் வராது. ஓகேயா, இப்போ P&L இன்கம், பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் டெபிட். ஓகே, ஸோ இதுதான் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் எக்ஸசைஸ் 35. எக்ஸசைஸ் 35 சம் போட்டு பாருங்கள். சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் இருங்க. ஓகே, தேங்க்யூ.